நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே பல பேருக்கும் ஆகாத மாதம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆடியில் பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்கார். அவரோட சேர்ந்துக்கிட்டு புதன் இருக்கார். புதாதித்ய யோகம் உருவாக போகுது, புத சுக்கிர யோகம் உருவாக போகுது. ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. சடாஷ்டக தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் இந்த மாதத்தில் உருவாகுது. அதாவது சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு 6வது வீட்லேயோ இல்லை 8வது வீட்லேயோ சூரிய பகவான் போய் உக்காந்துருக்காரு அப்படின்னா இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது வரும். அப்போ கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. கும்பராசிக்கு 6வது வீடான கடகராசியில் சூரியன் உட்காந்துருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த தோஷத்தால் பல ராசிக்காரர்களுக்கு நன்மையும் நடக்கும், பல ராசிக்காரர்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதும் நடக்கும். அதை விட்டுட்டு மற்றபடி கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி இருக்கார், மீனராசியில் ராகு இருக்கார், கன்னிராசியில் கேது இருக்கார், ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் ஒன்று கூடி குருமங்கல யோகத்தை கொடுக்குறாங்க. கடகராசியில் புதன் சூரியன் சுக்கிரன் எல்லாரும் இருக்காங்க. ஆடி மாதம் 5ஆம் தேதி புதன் வக்கரகதி அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, இந்த கிரக அமைப்பு, இந்த புதாதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், குருமங்கல யோகம், இது எல்லாம் சேர்ந்து என்ன பலன் கொடுக்க போகுது, இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தாகணும். சரி, இந்த ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது? மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ குரு பகவான் அற்புதமான 2வது வீட்டில் இருக்கார். சனி பகவான் 11வது வீட்டில் வக்கரகதி அடைஞ்சிருக்காரு. இது நல்ல அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா மேசராசிக்காரங்க நம்மளை அடிக்க வந்துடுவாங்க. உண்மையிலேயே மேசராசிக்கு இது நல்ல அமைப்பு தான். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான் நான் இன்னும் படுபடுறேன். சிவனேன்னு குரு எங்களோட சொந்த ராசியில் இருந்தப்போ சரியில்லைன்னு சொன்னாங்க, அப்போயாவது 10 ரூபா நன்மைகள் கிடைச்சிது. இப்போ தனஸ்தானம்னாங்க, குரு பயிற்சிக்கு பிறகு அப்படியே பணம் கொட்டுன்னாங்க ஜோசியக்காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அதுக்கு பிறகு தான் 10 காசுக்கு வழி இல்லாமல் நடுத்தரில் நிற்கிறேன். செய்கிற தொழிலில் வருமானம் சுத்தமாக இல்லை. பேசாமல் அந்த வேலையை செய்கிற தொழிலை விட்டுட்டு வேற எங்கேயா வேலைக்கு போனால் கூட 10 ரூபா சம்பளம் கிடைக்குங்கிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு ஜோசியரை அப்படின்னு இருப்பீங்க. இதுதான் மேசராசிக்காரர்களோட நிலைமை. இந்த மனநிலையோட தான் நீங்கள் ஆடி மாதத்துக்குள்ளேயே வரீங்க. வரும்போதே பயம் இருக்கும். ஏற்கனவே வாழ்க்கை அப்படியே கிளுகிளுன்னு இருக்கு, இல்லை ஆடி வேற வரப்போகுது, ஆடி மாதத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்கரமாகி போயிட்டார். ராசியவும் பார்த்துக்கிட்டு வேற இருந்தார் இல்லையா. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, உங்கள் ராசியை பார்க்குற சனி ஒரு ராசி அதிபதி செவ்வாயோட இன்னொரு ஊடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தையும் பார்த்துடுறாரு. அப்போ செவ்வாயோட 2 வீட்லேயும் சனி பாறை விழுகும்போது நம்ம கொஞ்சம் அடியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஜானேர்னா முளம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கூட உள்ளவனே காலை வாரி விடுவான். அதோட கொடுமையோட உச்சம் என்னன்னா, நமக்கு எவனா நல்லது செய்யணும்னு ஒருத்தர் 2 பேர் நினைப்பான் பார்த்தீங்களா, அவன் நம்மளை விட பிச்சைக்காரனாக இருப்பான். நம்மளை காலை வாரி விடுறவன் நமக்கு 10 ரூபா அவசரத்துக்கு உதவாதவன்லாம் நல்லா இருக்கான். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நம்மளாட்டமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம நேரம் போல இருக்குது இது அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, போனதை விட்டுருவோம். இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதாவது உங்களோட ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் ராசிக்கு 2வது வீட்டில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகத்தை கொடுக்குறார். அப்போ இப்போ குரு நல்லது செய்கிற இடத்துல தான் இருக்கார். இப்போ இவரும் போய் அவரோட சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது குருமங்கல யோகத்தால் பல நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் சொந்த பந்தம் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. பரவாயில்லடா, வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இத்தனை நாளாக ஜோசியர் சொன்னார், ஒன்றும் நடக்கலை, இப்போ நல்லா இருக்குடா, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த ஆடி ஒரு 5 தேதி கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப இதே வீடியோவில் கமெண்ட் பண்ணி வைக்கலாம். உண்மையிலேயே ஜோசியரை நீங்கள் சொன்னீங்க நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கூடும். செய்கிற தொழிலில் வருமானம் இல்லை, விட்டுட்டு வேற ஏன் வேலைக்கு போகலாமான்னு இருந்தவங்க கூட பரவாயில்லடா, தொழில் கொஞ்சம் லேசாக முன்னுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறதையும் உணர்வீங்க. இதுமாரி வேறு ஏதாவது உதிரி வருமானம் பண்ணணும் அப்படிங்கிறதுல மனசு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கும். இது பத்தாது, வேறு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஐடியா கிடைக்கும். புது ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது விரையாதிபதி குருவோடு சேர்ந்து 2வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது இத்தனை நாளாக விரயம் தான் வரும். இப்போ குரு மங்களம் அடைஞ்சிட்டார். அப்படிங்கும்போது விரயத்துக்கு தகுந்த வருமானம் அப்படிங்கிறதும் வரும். அதுமாரி திருமண ஒரு தடைபட்டு போய் கடந்திருக்கும். கல்யாணம் ஆனவங்க ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம்,
இல்லைன்னா அதை செய்யலை இதை செய்யலை போல வரல. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நிம்மதியற்ற சூழல். 4 செவத்துக்குள்ளே தான் எங்களுக்கு நிம்மதி இல்லை. வெளியில் கணவன் மனைவியாக சும்மா பேருக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோங்கிறவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே ஒரு அன்னோன்யம் கிடைக்கும். சரி இப்போது நம்ம குடும்பம் நம்ம தான் பார்த்துக்கணும்னு அந்த கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி திருமண தடை திருமணம் நடக்காதவர்களுக்கும் திருமணம் நடக்கும். இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை. இதோட எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த காரியத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல மனை உங்களுக்கு அமையும். ஒரு புரோக்கர் பாருப்பா ஒரு இடம் ஒன்று விலை மலிவாக வந்திருக்கு, நல்ல தண்ணிலாம் கிடைக்கக்கூடிய இடம், எல்லா வசதியும் இருக்குது, உடனே வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 5ஆம் தேதி ராசிக்கு 4வது வீட்டில் கடகராசியில் புதன் வக்ரகதி அடைகிறார். 3க்கும் 6க்கும் அதிபதியான புதன் வக்ரகதி அடைகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் சகோதர ஒற்றுமை லேசாக குறையும். உடன்பிறப்புகள் நம்மளை மதித்து நடந்துக்க மாட்டாங்க, நம்மளோட குணம் அறிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை போல் அதிகமாக இருக்கும். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் மேல்மட்ட அதிகாரிகள் வகையில் இப்போ கொஞ்சம் நமக்கு அதிகபட்ச டார்ச்சல் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அதை செய் இதை செய்யின்னு எல்லாம் சும்மா குந்திருப்போம். ஆனால் நம்ம தலையிலே கொண்டாந்து வேலையை மேலே 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 சுமத்துவாங்க. சரி பரவாயில்ல, இது சோதனை காலகட்டத்தில் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதே அபூர்வம். அதனால் இதை பயன்படுத்திங்க. கொடுக்கப்படுற வேலைகளை நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டிங்க அப்படின்னா, பாடுறா அவ்வளோ வேலை வச்சுக்கிட்டு அவன் இதையும் சேர்த்து செய்கிறான், இதுங்கெல்லாம் தெண்டமாக குந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிகளோட அந்த மனசை நீங்கள் தொட்டுடலாம். அதன் மூலியமாக 10 ரூபா சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, அலுவலகத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல், இதெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. ஆடி 16 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போயிடுறார். 2க்கு 7க்கு அதிபதியான சுக்கிரன் 5க்கு போகிறார். அது வரைக்கும் 4ல் தான் இருந்தார். பரவாயில்ல, இப்போ 5க்கு போயிடுறாரு. அப்படிங்கும்போது யோகம் நல்லாயிருக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். ஏதோ ஒரு வேலை 4 பேர் நம்மளை தெண்ட சோறு வேறு தெண்டமாக உக்காந்துருக்கு, ஒரு வேலைக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு நம்மள்ட்ட வீட்டில் பேசுவாங்க. அதுமாதிரி உறவுக்காரர்களையும் பார்த்திங்கன்னா அவன் எங்கே வேலைக்கு போகிறான், சும்மா வந்திருக்கான் அப்படின்னு முதுகுக்கு பின்னால் பேசுவாங்க. அந்த மாதிரி நம்மளை பார்த்து ஏளனமாக பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரி, அவங்க மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி, இப்போ எதிராளிகளோட முகத்தில் கறி பூசுகிற மாதிரி சாதிச்சு காட்டக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிடைக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் சாதகமாக இருக்கிறதால விவசாயத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு கட்சியில் இருக்கேன்னா கட்சியில் ஒரு பதவி வாங்குறது, இல்லை ஒரு கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து அது மூலியமாக 10 ரூபா சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கிடைக்கும். அதுமாதிரி சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார். ராசிக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியான சனி கும்பராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்கார். தொழில் லாபம் 2த்துக்குமே அவர் தான் அதிபதி. அவர் கொஞ்சம் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது கூட்டு தொழில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பங்குதாரர்களால் தொல்லை கிடைக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் தனித்து தொழில் செய்யுங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்கன்னா உடனே வெட்டிக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் பாராட்டுறது, பகை பாராட்டுறது எது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். கொஞ்சம் காலத்தை இழுத்து பிடிச்சி ஓட்டினீங்கன்னா சனி அப்புறம் நேர்கதிக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஒரு 3-3.5 மாதத்துக்கு பிறகு, அதுக்கு பிறகு எல்லாம் சரியாகி போயிடும். சனி நேர்கதிக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் சுமார், அதன் பிறகு ரொம்ப சூப்பராகவே இருப்பீங்க. இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. செய்தொழிலெலாம் மாற்றம் செய்ய வேணாம். இருக்கிற தொழில் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. வேறு ஏதாவது பார்ட் டைமாக ஒரு வேலைக்கு போகிறேன், இல்லை இன்னொரு தொழில் செய்கிறேன், இல்லை புது முயற்சி ஏதாவது எடுக்கிற முதல் போடாமல் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம், குற்றம் குறை இல்லை. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் மாமிச உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. அதுமாரி ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யணும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பால் குடம்லாம் நடக்கும். அங்கே போய் ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு பால் குடம் எடுக்கலாம். உங்களால் எடுக்க முடியலன்னா பால் குடம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நீர்மோர் பந்தல் போடுறது, ஒரு தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. முடிஞ்சவங்க அன்னதானம் ஆடி வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள். ஆடி அமாவாசையில் முன்னோர்களை மனசார வணங்கிட்டு அன்னைகளுக்கு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆடி மாதம். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.